வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன். இதை விஜய் ரசிகர்களோ அல்லது அணில்களோ இருந்தால் அந்த துறை அமைச்சருக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமான இது பதிவு. இந்த பதிவு சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தமானது. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். விஜய் ரசிகர் இல்லாதவர்களும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தாழ்மையாக ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். திசையான் விலை என்னும் ஊரில் 35 வருஷமாக இயங்கி வந்த ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை இப்போ சமீபமாக மூடி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூல் திறந்த அறிவிப்பு வந்திருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்காக முயற்சி செய்து யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு போகும்போது ஸ்கூலை திறக்க விடாத அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரியம்னு தெரில. ஏற்கனவே அந்த ஸ்கூலை மூடணுன்னு ரொம்ப போராட்டம்லாம் நடந்துச்சு. அது போன ஆட்சியில். அப்படி மீறியும் அந்த ஸ்கூலு திறந்து பிள்ளைங்களுடைய கல்வி உயரணுன்றதுக்காக அதை மூடாத முன்னாள் முதல்வர் அந்த ஸ்கூல் ரன்னிங் ஆகணும்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழியாக ஸ்கூல் நடத்தின்னு இருந்தாங்க. இப்போ புது அரசாங்கம் பதவி ஏற்றுச்சு. அந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கிட்டு இப்போ அந்த பள்ளி அந்த ஸ்கூல் மூடி இருக்கு. பிள்ளைங்கள்லாம் அந்த ஸ்கூலுடைய வாசல்லேருந்து போராட்டம் பண்ணுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பெண் பிள்ளைங்கள் படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு பாருங்கள். இதுதான் நாங்கள் சொன்னோம். இந்த சூழ்நிலை இப்போ வருது. என்ன இன்னும் பல திட்டம்லாம் இருக்குது. அந்த திட்டம்லாம் தமிழ்நாட்டில் வரும்போது பெண் பிள்ளைகள் படிக்க முடியாதபடி ஜாதி பாகுபாடால் அழியக்கூடிய நேரம் வரும். அதை நான் முழு வீடியோ பின்ன போடுறேன். என்ன தயவுசெய்து பாருங்கள், புரிஞ்சுக்குங்க. என்ன திசையான் வில்லையில் இருக்கிற அந்த ஸ்கூல் மிக விரைவில் துறக்கணும். பிள்ளைகளோட வாழ்க்கை சிறப்பாகணும். பள்ளி திறந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக பின்னையும் விளங்கணும். முதல்ல கல்வி அறிவை பெறணும் அந்த திசையான் விலை பிள்ளைகள். அவர்களுக்கு முழு சப்போர்ட்டு கொடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிங்க அவங்களெல்லாம். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால் அது எப்படி படிக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆர்வத்தை அந்த பிள்ளைகளுக்காகவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். போராட்டம் பண்ணுங்கள். ஸ்கூலு திறந்து அந்த பிள்ளைங்க நல்ல விதமாக படிக்க நான் ஒரு சிறு உதவியாக